ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாம் திருக்கார்த்திகை அன்னைக்கு செய்ய வேண்டிய கந்தரப்பம் பற்றி நாம் பார்க்கலாம். திருக்கார்த்திகை அன்று நாம் இந்த கந்தரப்பம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். நாம் 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிடலாம். அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நாம் பாகு தயாரிக்கணும். கம்பி பதத்துக்கெலாம் வேண்டாம், அந்த நாட்டு சர்க்கரை கரைஞ்சாலே போதுமானது. வடிகட்டி மூலமாக அதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ அதில் நம்ம 1 டம்ளர் ரவையை சேர்க்கணும். ரவையை சேர்த்து நல்லா நம்ம கிளறி வைக்கணும். இந்த கலவையை நாம் அப்படியே 20 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே தட்டு வச்சு மூடி வச்சிடணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம 1/4 கப் அரிசி மாவு அது கூட ஆட் பண்ணிக்கிடணும். அதில் 1/2 கப் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிடலாம். தேங்காய் பூ கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த கலவையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த கலவை ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த கலவையில் 2 பிஞ்ச் அளவு சோடாப்பூ ஆட் பண்ணிக்கிடலாம். 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கிடலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் நட்ஸ் எடுத்து 1-2 தட்டி அதையும் அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த கலவையை நீங்கள் 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே மாவை ஒரு குழிக்கரண்டி வச்சு எடுத்து எண்ணெயில் போட்டு நாம் பொரித்து எடுத்துடலாம். இப்போது நமக்கு நல்ல டேஸ்டியான கந்தரப்பம் ரெடியாகிவிட்டது. திருக்கார்த்திகை அன்று இதை செய்து தீபமேற்றி நாம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பிரசாதமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.